நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம பூமி எல்லா ஆதாரத்தையும் காட்டி ககனை எப்படியோ போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றிடுறாங்க. நம்ம ககனுக்கு பூமி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தன்னை காப்பாற்றிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அப்போது கிருஷ்ணா சொல்கிறாங்க, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ பூமிக்கு தான் சொல்லணும். பூமி மட்டும் சூர்யாவுக்கு எதிராக டிடெக்டிவை ஏற்பாடு பண்ணலனா இன்னும் வாழ்க்கை என்ன இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சொல்ல, இதை கேட்டதுமே ககன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. பூமி கிட்ட கேட்குறாங்க, பூமி அவர் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது பூமி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் நான் முன்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் டிடெக்டிவை ஏற்பாடு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, இதை கேட்டதுமே ககன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம பூமி ககனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சாரதாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு நம்ம பூமி பயந்துட்டு வர, அப்போ தான் ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, அம்மா கேட்டால் நீ எந்த ஒரு உண்மையும் சொல்லக்கூடாது. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது, சூர்யா என்னை அடித்தது எதையுமே நீ சொல்லக்கூடாது, அவங்க தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, சரி நான் உண்மையை மறைச்சேன்னா அவங்க உங்களை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்களே, உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு அவங்க பயப்பட மாட்டாங்களா? அப்போ என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லலாம், வேறு வழி இல்லை, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்ல, இதை கேட்ட பூமியும் சரி நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சாரதா ககனோட நிலைமையை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னாச்சு பூமி, என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கேட்க, அப்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, இல்லத்த சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சாரதா சொல்கிறாங்க, என்ன பூமி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அத்தை இப்போ நீங்கள் எவ்வளோ பதட்டம் அடைஞ்சிங்க, அப்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னால் உங்களால் இதை தாங்க முடியுமா, அதனால தான் அவரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, என்னமோ போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு பூமி சொல்கிறாங்க, அத்தை உங்கள் பையனுக்கு உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு, நீங்கள் போயிட்டு சுடுதண்ணி எடுத்துகிட்டு வாங்க சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ நம்ம ககன் பூமிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் பூமி, நீ மட்டும் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பண்ணலனா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, என்னம்மாம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேங்க்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது, இவ்வளோ நாள் நான் உங்கள் வீட்டில் இருந்திருக்கேனே, என்னை ஒரு நாளாச்சும் ஒய்ஃப் மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் கிட்ட பூமி கேட்க, அப்போது ககன் வந்து பூமியை பற்றி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. பூமி ஆரம்பத்துலேருந்தே ககனுக்கு வர ஆபத்தில் இருந்தெல்லாம் நம்ம பூமி தான் காப்பாற்றிருப்பாங்க. அதை ஒன்றா நம்ம ககன் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பூமி வந்து ஏதோ சும்மா அவளே தாலி கட்டிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமியை தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பூமி இப்போ இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ககனுக்கு பூமி மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். பூமியை பார்த்து அவங்க ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம ககன் வந்து பூமி தன்னை உண்மையாக விரும்புகிறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சைடு நம்ம செரியோட டெட் பாடி ஏதோ ஒரு ஆற்றுல மிதக்கிறதா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அபூர்வாவுக்கு கால் வருது. அபூர்வா அந்த ஃபோன் காலில் சொன்னதை கேட்டதுமே பயங்கரமாக அதிர்ச்சியாகி அப்படியே ட்ராமா பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் வாங்க செரியை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு, செரி வந்து எங்கேயோ இறந்து கிடக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கிருஷ்ணா மீரா எல்லாருமே பதறி போயிடுறாங்க. இந்த சைடு அபூர்வா மருதானியை பார்த்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சித்தி, என் பொண்ணு பண்ண வேலையை கச்சிதமாக செரியோட காரியத்தை முடிச்சிட்டா, செரி எப்படியோ இறந்துட்டான், அதுவே போதும்பா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல, இதை கேட்ட மருதானி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அபூர்வா, அவ்வளோ சீக்கிரம்லாம் அவன் சாக மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, கொஞ்சம் வாய் மூடிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சைடு நம்ம கிருஷ்ணா மீரா எல்லாருமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. செரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அவங்க வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிது. அந்த கார்ல இருந்து நம்ம செரி இறங்கி வராரு. செரியை பார்த்ததுமே அபூர்வாக்கு அல்ல, இந்த சைடு நட்சத்திராக்கு அப்படியே உடம்பெல்லாம் பட்டப்பட்டன்னு ஆயிடுது, வேர்த்து கொட்டுது, என்ன செய்யறதுனே அவங்களுக்கு தெரியல. அப்பதான் மருதாணி சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, என்ன அபூர்வா ஏதோ சந்தோஷத்துல துள்ளி குதிச்ச பாரு, உயிரோட வந்து அப்படியே கட்ட மாதிரி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, நானே என்ன நடந்திருக்குன்னு குழப்பத்தில் இருக்கேன், நீ வேற என்னை டென்ஷன் படுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருதாணி சொல்கிறாங்க, போச்சு அவன் வந்து நட்சத்திரா தான் என்னை மலையிலேருந்து கீழே தள்ளிவிட்டா அப்படிங்கிற உண்மையை சொல்ல போகிறா, அப்புறம் நட்சத்திராவும் செத்துருவா, நீயும் செத்துருவேன், அப்புறம் நானும் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மருதாணி ரொம்ப பயந்துட்டு இருக்க. இந்த சைடு அப்புறம் பயங்கரமாக கோவத்தில் கட்டுறாங்க, கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோடையே செரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வருது செரிதானா இல்லை நம்மளை நோக்கி சாவு தான் வருதா அப்படிங்கிற மாதிரி மருதாணி அபூர்வாவை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்க. இந்த சைடு நம்ம கிருஷ்ணா வந்து ஓடி போயிட்டு செரியை காட்டி பிடிக்கிறாங்க. என்னாச்சு செரி உனக்கு
உனக்கு என்னென்னமோ நியூஸில் வந்துச்சு, நீ வந்து செத்து போயிட்டதா சொன்னாங்க, இப்போ என்னன்னா நீ தலையில் அழிப்பட்டு இப்படி வந்து நிற்கிற, உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிருஷ்ணா 2 பேருமே செரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அப்போது செரி வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வராங்க. இந்த சைடு நம்ம கிருஷ்ணா வந்து செரி கிட்ட கேட்குறாங்க, செரி உண்மையை சொல்லு, உன்னைய நட்சத்திரா கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணா, அதுலேருந்து தானே நீ தப்பிச்சு வந்திருக்க, உண்மையை சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம சரச்சந்திரா சொல்கிறாங்க, சரி நீ மட்டும் நட்சத்திரா தான் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொன்ன இந்த இடத்துல நான் நட்சத்திராவை வெட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல. இதை கேட்ட சரி சொல்கிறாங்க, மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நட்சத்திரா அப்படி பண்ணுறவெல்லாம் கிடையாது, அவள் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்ட்டு, அவெல்லாம் போயிட்டு என்னை அப்படி பண்ணணும்னு யோசிக்க கூட மாட்டா. நாங்கள் 2 பேருமே சந்தோஷமாக தான் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது மலையில் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். ஆனால் அது நட்சத்திராவுக்கே தெரியாது, நான் எங்கே ரூமில் இருப்பணும்னு சொல்லிட்டு தான் அவள் அங்கே ரூமுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி செரி வந்து ஒரு கதையை சொல்ல. இதை கேட்ட கிருஷ்ணா சொல்கிறாங்க, பொய் சொல்லாத செரி, நீ எதுக்காக நட்சத்திராவை காப்பாற்றணும்னு நினைக்கிற? அபூர்வா நட்சத்திரா 2 பேரும் சேர்ந்து உன் கதையை முடிக்கிறதுக்கு தானே உன்னைய ஹனிமூனுக்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சரி சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, அவன் என்னன்னா ஒரு கதையை விடுறா, நீ என்னன்னா ஒரு கதையை சொல்கிற, எங்களுக்கு யாரை சொல்கிறது நம்புறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சரி சொல்கிறாங்க, அப்பா அதான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் நல்லபடியாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்ல, அதுவே போதும், அப்போ விட்டுருங்க, நட்சத்திரா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நட்சத்திராவை காப்பாற்றிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கிருஷ்ணாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரா பக்கத்தில் போகிறாங்க சரி, நட்சத்திரா செரியை பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க. ஒருவேளை இது உண்மையாலே செரிதானா, அப்படி இல்லைனா செரியோட ஆவி நம்மளை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா செரியவே வெறிக்க பார்க்க. இந்த சைடு நம்ம செரி எதுவுமே நடக்காத மாதிரி நட்சத்திரா கையை பிடிச்சி எப்படி நட்சத்திரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிருஷ்ணாவுக்கு சமக்கவும் வருது. செரியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. என்னதான் சரி உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன் நீ உண்மையை மறைச்சி பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்க, நட்சத்திராவை இப்போ கூட நீ காப்பாற்றணும்னு தான் நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சரி சொல்கிறாங்க, அப்பா நான் மட்டும் இப்போ உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும், விடுங்க, அவங்க என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது உண்மை தான், ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, நான் தான் தப்பிச்சு வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் அவங்கள நானான்றதை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பூரி சிவா 2 பேரோட கல்யாணத்தை பற்றி தான் வீட்டில் பேச்சு நடக்குது. ககன் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமாகவே 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, நீ 2 பேரையும் கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு 2 பேருக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பமான ஒரு தடவை கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இப்போ தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எதுக்காக கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, இல்லை பூமி, நம்ம சீக்கிரமாக 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல. இதுக்கப்புறம் தான் நம்ம சிவாவோட உண்மையான முகமே தெரிய வரப்போகுது. ஏன்னா சிவா வந்து பூரியை விரும்பலை, அந்த வீட்டில் இருக்கிற பிந்துவை தான் நம்ம சிவா வந்து விரும்பிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ககன் பூமியோட ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நம்ம ககன் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் இந்த சிவானால் பெரிய பிரச்சனை வரப்போகுது. இதை எப்படி பூமி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.